உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த தாண்டிக்குடி சாலையில் வந்து பயணிச்சுட்டு இருந்தோம். இங்கே வந்து தொழில்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்ட 2600 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான அதாவது மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜராஜ சோழன், நம்ம பாண்டியர் மன்னர்கள், இதெல்லாம் நம்ம 1000 ஆண்டு 1300 ஆண்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி வாழ்ந்தான்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அப்போ மனிதர்கள் வந்து காடு மலைன்னு சார்ந்தால் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு வீடாக வந்து அப்படி அமைச்சிருக்காங்க. கல்லுலேயே வந்து கல்லுகளை 4 பக்கம் ஊண்டி அது மேலே ஒரு கல்லை போட்டு இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கான இடங்கள் பல ஆயிரக்கணக்கான இடங்கள் வந்து இங்கே இருக்குது. அதாவது இந்த தாண்டிக்குடின்ற சாலையில் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே தொழில்துறையினால் இன்றைக்கி ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தான் ரோட்டை பார்த்து அதை தேடி வரணும். இன்றைக்கி நம்ம தாண்டிக்குடி போகிற சாலையில் அந்த பகுதிக்கு மனிதர்கள் வாழ்ந்த, அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்த இடத்த வந்து பார்வையிட வந்திருக்கிறோம். அந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்பமே தங்கலாம். அதாவது தூங்குறதுக்கு மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பல இடங்கள் வந்து ஆயிரக்கணக்கான இடங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து தமிழர்கள் வந்து நம்ம தேடி போகிறதில்ல. நம்மளோட பாரம்பரியத்தை, நம்மளோட வரலாறை வந்து நம்ம தான் தேடி போகணும். ஏன்னா எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பழமையான எச்சங்கள் கிடைக்கிறதில்ல. நம்ம தமிழர்களில் தமிழ்நாட்டில் வந்து பல எச்சங்கள் இருக்குது. இன்றைக்கி இது 2600 ஆண்டுகளுக்கு பழமையானு சொல்லி தொழில்துறை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அங்கங்கே வந்து பதாகை வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதை காட்டி இன்னும் பழமையான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம தேடி நம்மளோட தொன்மையை வந்து அறிகிறதுக்காக இந்த மாதிரி இடங்களை வந்து சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி இடங்களை நீங்கள் வருகை தந்தால் மட்டும்தான் இதை வந்து பாதுகாப்பாக வந்து வைக்க முடியும். ஏன்னா இது அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளோட வரலாறு வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்த முடியாது. மனிதர்கள் எப்படி தோன்றினாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்ற ஒரு வரலாறு வந்து நம்ம மறைக்கப்பட்டுருவோம். இது தொடர்ச்சியாக இதை பாருங்கள், இந்த காணொலியை பாருங்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது. தொழில்துறையால் வைக்கப்பட்ட இந்த போர்டு இது வந்து எந்த ஆண்டு நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோம், எப்போ வந்து இதை வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்குன்றதுக்கு இது வச்சுருக்க போர்டு. இது தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து பார்வையிடுங்க. கிட்டத்தட்ட 1000 இடங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. 1000 இடங்கள், 1000 வீடுகள் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் இது வந்து இன்னும் அழியாமல் சிதையாமல் அப்படியே இருக்குது. இது வந்து பார்வையிடுங்க. எல்லோரும் வந்து கண்டுகளிங்க. தாண்டிக்குடி, அதாவது பண்ணக்காட்டுலேருந்து தாண்டிக்குடி போகிற சாலையில் இது இருக்குது. அதே மாதிரி தாண்டிக்குடி பாலமுருகன் கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி செதலம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து செதலம் அடையில் எல்லாமே இப்போ கூட வந்து மனிதர்கள் வாழ முடியும். அந்த மாதிரி தகுதியில் தான் இன்றைக்கி இருக்குது அந்த இடம். அதை 1-2 கல்லுகளை சரி பண்ணி இப்போ கூட மனிதர்கள் வந்து இந்த இடத்துல வாழ முடியும். அது வந்து சிதையாமல் இருக்குது. இது வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கண்டுகளிங்க. அதாவது கொடைக்கானல்லேருந்து நீங்கள் பண்ணக்காடுக்கு வந்துட்டு பண்ணக்காடுலேருந்து தாண்டிக்குடி போகிற ரோட்டில் இந்த இடம் வந்து இருக்குது. தொடர்ச்சி அது வந்து